வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸ்ல லெசன் 19 நம்ம பார்க்க போறது பி கோயிங் டு. இனிமே நம்ம செய்ய போற விஷயத்த நான் இதை செய்ய போறேன், நான் தூங்க போறேன், நான் படிக்க போறேன், நான் எழுத போறேன் அப்படின்னு இமீடியட்டா அடுத்து இதை நான் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு நாம ஐ எம் கோயிங் டு, ஷீ இஸ் கோயிங் டு, ஹீ இஸ் கோயிங் டு இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு மட்டும் இல்லாம நம்ம வந்து பாஸ்ட்ல கூட நான் இதை செய்யலான்னு இருந்தேன், பட் ஆனால் என்னால் செய்ய முடியல இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கும் நாம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சரில் அதே மாதிரி பாஸ்டில் நான் செய்ய இருந்த விஷயங்களை ரெண்டுக்குமே நம்ம வந்து இந்த கோயிங் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பி அப்படின்னு நம்ம ஜென்ரலாக போட்டிருக்கோம். பி அப்படின்னா பி வேர்ப்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஆம், இஸ், ஆர் இது மூணுத்தையும் நம்ம வந்து ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்ல செய்ய இருந்த விஷயங்களை பற்றி பேசுகிறப்போ நம்ம இந்த ஆம் அண்ட் இஸ்ஸுக்கான பாஸ்ட் டென்ஸ் வாஸ் அண்ட் ஆருக்கான பாஸ்ட் டென்ஸ் வேர் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேஸ். நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய ஸ்போக்கன்ல யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா? நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றதோ, இல்லை நான் அதை செய்யலான் இருந்தேன் பட் செய்ய முடியல எப்படின்னு சொல்றதோ நம்ம ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்றது இல்லையா? ஸோ அதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து பி வேர்ப் அப்படின்னு நம்ம சொன்னோம். சப்ஜெக்ட் ஐயா இருந்த ஆம் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ ஆம் கோயிங் டு பிளஸ் வேர்ப். பொதுவாக டூ வந்தாலே பக்கத்தில் நம்ம வந்து பேசிக் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது யூ, வி, தே, ப்ளூரல் நவுன். இந்த நாலும் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யூ ஆர், வி ஆர், தே ஆர் எப்படி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால யூ ஆர் கோயிங் டு பிளஸ் வேர்ப், வி ஆர் கோயிங் டு பிளஸ் வேர்ப், தே ஆர் கோயிங் டு பிளஸ் வேர்ப் இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன் இதுக்கெல்லாம் நம்ம இஸ் கோயிங் டு பிளஸ் வேர்ப் இப்படி நாம யூஸ் பண்ணுவோம். நான் படிக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படி சொல்லுவோம்? நான் அப்படின்றதுனால ஐன்னு வந்தாலே ஆம்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஐ ஆம் கோயிங் டு பக்கத்துல பேசிக் வேர்ப். படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஸ்டடி இல்லையா? ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டடி. இவ்வளோதான், எவ்வளோ ஈஸி இல்லை? ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டடி. இப்போ அவன் படிக்க போறான் அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் டு ஸ்டடி, ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டடி, தே ஆர் கோயிங் டு ஸ்டடி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இப்போ இதே கொஞ்சம் லென்த்தி ஆக்கலாம். நான் என்னுடைய எக்ஸாமுக்கு படிக்க போறேன். என்னுடைய எக்ஸாமுக்கு, ஃபார் மை எக்ஸாம். ஐ எம் கோயிங் டு ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம். டக்குன்னு ஒரு லென்த்தியான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் இல்லையா? ஐ எம் கோயிங் டு ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம். அவன் தூங்க போறான். he is going to sleep. he is going to sleep. ஸோ என்ன வேர்புன்னு பார்த்துக்கோங்க. இதை நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். அது பக்கத்தில் அந்த பேசிக் வேர்பை போட வேண்டியது தான். ஸோ ரொம்ப பிகினராக இருந்தால் கூட சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த பி கோயிங் டுன்ற ஃப்ரேஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எங்கே போகிறாங்க? அவள் டீ போட போகிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவள் அப்படின்றதுனால ஷீ இஸ் கோயிங் டு இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ டீ போடுறதெல்லாம் நம்ம வந்து குக் டீ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். மேக் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சமைக்கிறதுங்கிற அர்த்தத்தில் நம்ம வந்து மேக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீ போடுறது அப்படிங்கிறதுக்கு மேக் டீ. ஷீ இஸ் கோயிங் டு மேக் டீ. அவர் ஒரு புது கார் வாங்க போறார். அவர் ஹி இஸ் கோயிங் டு இது நம்ம சொல்லிடுவோம். வாங்குறது அப்படிங்கிறப்ப பாய். என்ன வாங்க போறார்? ஒரு புது கார், a new car. he is going to buy a new car. he is going to buy a new car. நாம எங்கப்பா போறோம் அப்படின்னு பிள்ளைங்க கேட்பாங்க. இன்னைக்கு நாம ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். நாம் வி அப்ப வீண் வந்தாலே ஆர்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ வி ஆர் கோயிங் டு என்ன செய்ய போறோம்? சாப்பிட போறோம். ஈட் என்ன? ஐஸ்கிரீம். we are going to eat ice cream today. we are going to eat ice cream today. இப்போ நிறைய பாசிட்டிவ் சென்டென்சஸ் சொன்னோம் இல்லையா? இல்ல நான் இதை செய்ய போறது இல்ல, இதை நான் செய்ய போறது இல்ல அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு அப்படியே நெகட்டிவ்னா என்ன செய்வோம்? அப்படியே பி பக்கத்துல நாட் என்ற வார்த்தையை சேர்த்துக்க வேண்டியதுதான். ஐ எம் நாட், வி ஆர் நாட், யூ ஆர் நாட், ஹீ இஸ் நாட், ஷீ இஸ் நாட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு, ஷீ இஸ் நாட் கோயிங் டு இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அப்படியே அது நெகட்டிவ் ஆயிடும். அப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் தான். இதை நான் செய்ய போறது இல்லை. ஸோ செய்யறது அப்படின்னா டூ. யூ ஆர் நாட் கோயிங் டு டூ இட். நீ இதை செய்ய போவது இல்லை. யூ ஆர் நாட் கோயிங் டு டூ இட்.
நீங்க என்ன கேட்டாலும் அவர் உங்ககிட்ட சொல்லப் போவது இல்லை. இதுவும் ரொம்ப பேசிக்கா நம்ம சொல்றது இல்லையா? ஸோ அவர் அப்படின்றதுனால ஹி நெகட்டிவா சொல்லப் போறோம். அதனால ஹி இஸ் நாட் கோயிங் டூ டெல் யூ. உங்ககிட்ட அவர் சொல்லப் போவது இல்லை. ஹி இஸ் நாட் கோயிங் டு டெல் யூ. என்ன நீ அவருக்கு ஃபோன் பண்ணலையா? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணப் போவதில்லை. நான் பண்ணப் போறது இல்லை. ஐ அம் நாட் கோயிங் டு ஃபோன் ஹர். ஐ அம் நாட் கோயிங் டு கால் ஹர். எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஸோ ஐ அம் நாட் கோயிங் டு ஃபோன் ஹர். அவ வரப்போவது இல்லை. இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் இல்லையா? She isn't going to come. So she is not going to. அதுதான் ஷார்ட்டா she isn't going to come அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. She is not going to come. இப்போ questions கேட்க போறோம். ஸோ questions அப்படிங்கிறப்போ நம்ம வெறுமனே இந்த be verb-ஐயும் சப்ஜெக்டையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணா போதும். இப்ப நீங்க விருந்தில் கலந்து கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு பாசிட்டிவா சொல்றதா இருந்தா you are going to attend the party அப்படி நம்ம சொல்லுவோம். கலந்துக்க போறீங்களா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ அந்த சமயத்துல யூவையும் ஆரையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப ஆர் யூ கோயிங் டு அட்டெண்ட் த பார்ட்டி? ஆர் யூ கோயிங் டு அட்டெண்ட் த பார்ட்டி? அவ வேலையை விட போறாளா அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த கோயிங் டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிகினரா இருந்தா நீங்க இங்கிலீஷ் பேசி பழகுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ். இப்போ அவள் வேலையை விட போகிறாளா? அவள் அப்படின்றதுனால ஷீக்கு வந்து பி verb is நமக்கு தெரியும். அதனால அது ரெண்டத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். இஸ் ஷீ கோயிங் டு அவ்வளவுதான். ஸோ வேலையை விடுறதுங்கிறப்போ நீங்க ரிசைன் பண்ண போறாளா அப்படி நீங்க கேட்கறதா இருந்தா இஸ் ஷீ கோயிங் டு ரிசைன் ஹர் ஜாப் அப்படி கேட்கலாம். இல்ல இஸ் ஷீ கோயிங் டு குவிட் ஹர் ஜாப் அப்படியும் நம்ம கேட்கலாம். என்ன நீ இப்படியே நாள் முழுக்க தூங்கிட்டு இருக்க போறியா அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நீ அப்படின்றதுனால யூக்கான பி verb ஆர். ஆர் யூ கோயிங் டு ஸ்லீப் ஆல் டே? ஆர் யூ கோயிங் டு ஸ்லீப் ஆல் டே? இப்போ நாம பாஸ்ட்ல நான் இதை செய்யலான்னு இருந்தேன் அப்படி நம்ம சொல்ல போறோம். இதுக்கு நாம இந்த பி verb-உடைய பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் அண்ட் வேர் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆம்னு இருக்கும். பட் ஆம்க்கும் பாஸ்ட் டென்ஸ் வாஸ் தான். ஸோ ஐ வாஸ் கோயிங் டு பிளஸ் verb. அதே மாதிரி யூ வி தே ப்ளூரல் நவுன் இதுக்கெல்லாம் வேர் கோயிங் டு பிளஸ் verb. ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுன் இதுக்கெல்லாம் வாஸ் கோயிங் டு பிளஸ் verb. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான் இதை செய்யலான்னு இருந்தேன். ஸோ ஜென்ரலா நாம வந்து பேசுறப்போ ரீசன் சொல்றதுக்கு ஒரு விஷயத்தை ஏன் நம்ம பண்ணலைன்னு சொல்றதுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் செய்யலான்னு தான் இருந்தேன் ஆனா இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் ஆனா நீ பண்ணிட்டு அதுக்குள்ள அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இல்லைன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் கொஞ்சம் மறந்துட்டேன் இப்படி நம்ம சொல்லலாம். இல்லை நான் வந்து பிஸியா இருந்தேன் அப்படி சொல்லலாம். ஸோ நீங்க எப்படி வேணா இந்த சென்டென்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஆனா நீங்க தனித்தனியா 2 சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அப்படியே ஈஸியா கம்பைன் பண்ணலாம். நான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஐன்றதுனால ஐ வாஸ் கோயிங் டு. ஃபோன் பண்றது உனக்கு ஃபோன் பண்றது. ஸோ கால் யூ. ஐ வாஸ் கோயிங் டு கால் யூ. ஆனா அதுக்கு பதிலா நீ பண்ணிட்ட. யூ கால்ட் மீ இன்ஸ்டெட். யூ கால்ட் மீ இன்ஸ்டெட். கம்பைன் பண்ணலாம். ஐ வாஸ் கோயிங் டு கால் யூ பட் யூ கால்ட் மீ இன்ஸ்டெட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் லென்த்தி சென்டென்சஸை நீங்க ஃப்ரேம் பண்றதுக்கும் ஈஸியான ஒரு வழி. நீங்க வந்து எடுத்த எடுப்புல ரொம்ப லென்த்தி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணணுமானா அதுக்கும் கூட இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க வெளியில விளையாட போலான்னு இருந்தாங்க ஆனா அதுக்குள்ள மழை வந்துருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ குழந்தைகள் தி சில்ட்ரன் ப்ளூரல் இல்லையா? அதனால வேர் கோயிங் டு. வெளியில விளையாடுறது பிளே அவுட் சைட். தி சில்ட்ரன் ஆர் கோயிங் டு பிளே அவுட் சைட். இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். மழை பெய்ய தொடங்கியது. இட் ஸ்டார்டட் டு ரெயின். இட் ஸ்டார்டட் டு ரெயின். கம்பைன் பண்ணலாமா? The children were going to play outside, but it started to rain. இப்போ கடைசியா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நம்ம வெளியில போயிட்டு வர்றப்போ ஏதாவது வாங்கிட்டு வராம வந்துட்டோம் அப்படின்னா ஐயோ சாரி உனக்கு ஏதாவது வாங்கலான்னு தான் இருந்தேன் பாரு என்னோட பணம் இல்லை, இல்லை என்னோட கார்டை வந்து ஒர்க் பண்ணலை, இல்லை நான் பர்ஸை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன், ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்க வந்து என்னோட கார்டு ஒர்க் பண்ணலை அப்படி நம்ம சொல்ல போறோம். நான் உனக்கு பரிசு வாங்கலான்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ஐ வாஸ் கோயிங் டு பை யூ எ கிஃப்ட்.
I was going to buy you a gift. Second sentence, my card didn't work. என்னோட card work பண்ணல. My credit card didn't work. கம்பைன் பண்ணலாமா? I was going to buy you a gift, but my credit card didn't work. எவ்வளவு சிம்பிள் இல்ல? ஸோ நீங்க ட்ரை பண்றதுக்கு ஒரு சென்டென்ஸ். சரி, நான் உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனா மறந்துட்டேன். ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ் இல்லையா? நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல நாம பி கோயிங் டு ஃபியூச்சருக்கு இனிமே செய்ய போறேன்னு சொல்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், செய்யலான்னு இருந்தேன்னு பாஸ்ட் சொல்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.